Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம். வெல்கம் டு ஐசான் லெசன்ஸ். உங்கள் குழந்தைகள் ஆங்கிலம் கிளியர்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி பேச கற்றுக்கொள்ள வேண்டுமா? நாங்கள் இந்த இங்கிலீஷ் கான்வர்சேஷன் சீரீஸை 3 லெவல்ஸ் மற்றும் 25 எபிசோட்ஸ் ஈச்சாக உருவாக்கியிருக்கிறோம். சிம்பிள் கான்வர்சேஷன்ஸ் மூலம் கிட்ஸ் லேர்ன் அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் ஈஸிலி. இந்த பயணத்தில் உங்கள் குழந்தைகளையும் இணைத்து பயன்பெற செய்யுங்கள். நன்றி. வணக்கம். நம்ம டெய்லி சும்மா பேசுறோம் இல்லையா? ஆனா அந்த சாதாரண பேச்சிலேயே எவ்வளோ இங்கிலீஷ் கிராமர் உள்ள இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இப்ப நாம அனு கார்த்திக்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுறத ஒட்டு கேட்க போறோம். அவங்க பேச்சுல இருந்து கிராமரை கத்துக்கலாம். ஒரு சிம்பிள் கான்வர்சேஷனை கேட்டாலே போதும், அதுல இருந்து கிராமர் கத்துக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? முடியும்னு தான் நான் சொல்றேன். வாங்க, இந்த கேள்விக்கான பதில அனு கார்த்திக் பேச்சிலே தேடுவோம். ஓகே, அவங்க கான்வர்சேஷன் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஒரு ஹலோ தான். ஆனா பாருங்க, அந்த முதல் ஹலோல கூட ஒரு கிராமர் ரூல் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல அனு கேக்குறா, ஹாய் கார்த்திக், ஹவ் ஆர் யூ? அதுக்கு கார்த்திக், ஹாய் அனு, ஐ எம் ஃபைன், ஹவ் அபவுட் யூ அப்படின்னு பதில் சொல்றான். ரொம்ப சிம்பிள் இல்லையா? நாம எல்லாரும் இப்படித்தானே பேச ஆரம்பிப்போம். சரி, நலம் விசாரிச்சாச்சு. அடுத்து என்ன? பொதுவா நேத்து என்ன நடந்துச்சு, இன்னைக்கு காலையில என்ன ஆச்சுன்னு பேசுவோம் இல்லையா? அதாவது கடந்த காலத்தை பத்தி. வாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாப்போம். அனு கேக்குறா, வாட் டிட் யூ டூ இன் ஸ்கூல் டுடே? கார்த்திக் சொல்றான், ஐ வென்ட் டு ஸ்கூல் அண்ட் லேர்ன்ட் இங்கிலீஷ். அதாவது நான் ஸ்கூலுக்கு போனேன், இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் செஞ்சு முடிச்ச 2 விஷயங்களை சொல்றான். இங்க பாருங்க, went, learned அப்படின்னு 2 வார்த்தைகள் வருது. இதுதான் past tense, அதாவது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்களை சொல்றது. go அப்படிங்கறதோட past tense தான் went. அதே மாதிரி learnோட past tense learned. அவ்வளவுதான். அடுத்து அனு கேக்குறா, did you complete your homework? அதுக்கு கார்த்திக், yes, I have completed my homeworkனு சொல்றான். இதுவும் பாஸ்ட் பத்தி தான் பேசுது. ஆனா போன வாக்கியத்துக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு நோட் பண்ணீங்களா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு பேரு தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். அதாவது ஒரு விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சது, அதோட ரிசல்ட் இப்பவும் இருக்கு அப்படிங்கறத சொல்றது. உதாரணத்துக்கு, நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன், அதனால இப்போ விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி. இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஹாவ் பிளஸ் வெர்போட பாஸ்ட் ஃபார்ம். இங்க ஹாவ் கம்ப்ளீட்டட். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சது. இப்போ அவங்க பேச்ச நிகழ்காலத்துக்கு, அதாவது பிரசன்ட்டுக்கு வருது. அவங்களுடைய விருப்பங்கள், டெய்லி செய்யற விஷயங்கள், இதெல்லாம் பத்தி எப்படி பேசுறாங்கன்னு கவனிப்போம். இப்ப கார்த்திக் அனு கிட்ட கேக்குறான், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? ஒரு செகண்ட், இதே கேள்வியை உங்ககிட்ட கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? அனுவோட பதில், மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் சயின்ஸ். இங்க அவ தனக்கு பிடிச்ச விஷயத்த, அதாவது ஒரு ஃபேக்ட நேரடியா சொல்றா. இந்த வாக்கியத்துல ஈஸ்ங்கிற ஒரு சின்ன வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இங்க ஹீரோ. இது டு பி வெர்போட ஒரு ஃபார்ம். உண்மைகளை சொல்றதுக்கு, ஒரு விஷயத்தை விவரிக்கிறதுக்கு எல்லாம் இது ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் சயின்ஸ் அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்றதே இந்த ஈஸ் தான். இப்ப பாருங்க, பேச்சு உண்மைகள்ல இருந்து விருப்பத்துக்கு மாறுது. அனு கேக்குறா, why do you like English? அதுக்கு கார்த்திக் தன்னோட ஆசைய சொல்றான், because I want to speak fluently. அதாவது சரளமா பேசணும்னு ஆசை. நமக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசை இருந்தா அதை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு ஒரு சூப்பர் சிம்பிள் வழி இருக்கு. want to அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அந்த வேர்பை சேர்த்தா போதும். want to speak, want to play, want to learn. இவ்வளவுதான் விஷயம். சரி, இப்ப பேச்சு டெய்லி ரொட்டீன் பக்கம் போகுது. நாம எல்லாரும் அடிக்கடி பேசுற டாபிக் தானே இது. அனு கேக்குறா, பள்ளிக்கு பிறகு என்ன செய்த? கார்த்திக் தன்னோட ரெகுலர் பழக்கத்தை சொல்றான், ஐ பிளே கிரிக்கெட் அண்ட் தென் ஐ ஸ்டடி. இதுக்கு பேரு தாங்க பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ். நம்ம பழக்க வழக்கங்கள், தினமும் செய்யற வேலைகள், எப்பவும் உண்மையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்ல நாம இதை தான் யூஸ் பண்ணுவோம். இங்க வேர்ப்ஸ் அதோட பேஸ் ஃபார்ம்லயே இருக்கு பாத்தீங்களா? பிளே, ஸ்டடி, அவ்வளவுதான். ஓகே, ஒரு விஷயத்த நான் செய்வேன்னு சொல்லியாச்சு. ஆனா நான் இதை செய்ய மாட்டேன்னு எப்படி சொல்றது? அதுக்கும் அனு ஒரு உதாரணம் சொல்றா. நோ, ஐ டு நாட் வாட்ச் டிவி எவ்ரி டே. சிம்பிளா டு நாட் இல்லனா டோன்ட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தா போதும். நெகட்டிவா சொல்றது இவ்ளோ ஈஸி. இப்ப வாங்க, கான்வர்சேஷன்ல ஒரு எக்ஸைட்டிங்கான பகுதிக்கு போலாம். எதிர்காலம், கனவுகள், இத பத்தி அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அனு ஒரு சூப்பரான கேள்வி கேக்குறா, வாட் வில் யூ பிகம் இன் தி ஃபியூச்சர்? அதுக்கு கார்த்திக் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றான், ஐ வில் பிகம் அ டாக்டர். இது அவனோட கனவு, அவனோட லட்சியம். இதுக்கு பேர் தான் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிளா எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்களை சொல்றது. இதோட அமைப்பும் ரொம்ப ரொம்ப சுலபம். வில் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அதுக்கப்புறம் வேர்பை அதோட பேஸ் ஃபார்ம்ல போட்டா போதும்.
வில் பிகம், வில் கோ, வில் அச்சீவ். எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. சூப்பர். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் வேகமா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாமா? இதை உங்க கிராமர் டூல் கிட் மாதிரியே வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேபிள்ல பாருங்க, எல்லாம் தெளிவா இருக்கு. பாஸ்ட் டென்ஸ் ஐ வெண்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட், பிரசன்ட் சிம்பிள் ஐ ப்ளே, ஃபியூச்சர் டென்ஸ் ஐ வில் பிகம். ஒவ்வொரு டென்ஸுக்கும் அவங்க கான்வர்சேஷன்ல இருந்தே ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. கடைசியா எப்படி பேச்சு முடிக்கிறாங்கன்னு பாருங்க. அனு சொல்றா, இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. ரொம்ப அழகான ஒரு நட்பான முடிவு இல்லையா? பாத்தீங்களா, ஒரு சின்ன சிம்பிள் கான்வர்சேஷன்ல இருந்து நம்ம எவ்ளோ கிராமர் கத்துக்கிட்டோன்னு. இப்போ பால் உங்க கோர்ட்ல இருக்கு. நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு உங்க அடுத்த கான்வர்சேஷனை எப்ப ஆரம்பிக்க போறீங்க?